நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்? மிச்சம் மீதி காய்கறிகளை வச்சு ஒரு பருப்பு சாதம், ஒரு குட்டி போண்டா, அதுக்கு ஒரு 2 அப்பளம். இது குக்கரில் விசில் போடாமல் செஞ்ச பருப்பு சாதம். இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கட்டி பெருங்காயம், கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டுடலாம். கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி பெருங்காயம் பொரிஞ்சிடணும். இதில் வீட்டில் இருந்த கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதோட தக்காளி, கல்லுப்பு, 1/2 டம்ளர் பருப்பு, 1 டம்ளர் அரிசி போட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் அரிசி, அதுக்கு நான் 5 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம இந்த அரிசியை போடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் போட்டுடலாம். அரிசி பருப்பு போட்டு ஒரு 3 விசில் 4 விசில் விடுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது இப்போ 3/4 பாகம் வந்துடுச்சு. மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஊற்றலை, அதனால தான் 4 மாங்காய் போட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தடவை. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி வெயிட் போடாமல் இப்படி கிராஸில் போடணும். பார்த்தீங்களா, கிராஸில் இந்த மாதிரி போட்டு நம்மளுடைய பருப்பு சாதம் ரெடியாக வச்சுப்பாங்க. ரொம்ப ஈஸியாக அப்படி செஞ்சு விட வெந்துருச்சு. எடுத்துடலாம். பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்கள். சாப்பிடும்போது மொறு மொறுன்னு இருக்கும். நான் அரிசி மாவெல்லாம் போடலை.